கடகராசி சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் ஒரே வீடியோவில் சேர்த்து பார்ப்போம். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள். யோகாதிபதி தசைன்னு கூட சொல்லலாம். இது பெருசாக கெடுக்காது. ஆனால் இதில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்குல்லையே, அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு இன்னொன்று குரு வக்கர நிவர்த்தி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னாக்கா ஜென்மராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து பயிற்சியாகி ஜென்மராசிக்கு வருவார். எப்பவுமே 12 ஜென்மராசி 2ஆம் இடம் வரைக்கும் குரு அந்த அளவுக்கு பெருசாக பலன்களை கொடுக்கல. அதே மாதிரி ஆப்போசிட்டில் 6, 7, 8 வரும்போதும் நல்ல பலன்களை கொடுக்கல. தசாபுத்தி நல்லா இருந்தால் தப்பிக்கலாம். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் அது கண்டுக்காது, அப்படிதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி சனி பகவானும் 12 ஜென்மராசி 2ஆம் இடம்ங்கிறது ஒரு 7.5 சனி. 6, 7, 8 அப்படிங்கிறது அந்த 7.5 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் தசை நல்லா இருந்தால் ஓகே, தசை சரியில்லைனாக்கா அதுவும் சேர்ந்து பிரச்சனைகளை கொடுக்குது. அது மாதிரி 2018க்கு பிறகு இந்த சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க. அதாவது தசை சரியில்லாதவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. இது எல்லாமே இப்போ மாறப்போகுது. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிற தசை அப்படின்னாக்கா அந்த 3 தசைகளும் சொல்லலாம். இந்த கடகராசியில் 3 நட்சத்திரங்கள், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வரும். அதாவது இந்த 3 தசை வரிசையாக சூரியன், சந்திரன், செவ்வாய். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்களை பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகளும் வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகளும் வரும். அதாவது சூரிய சந்திரன் செவ்வாய் தசைகள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதி 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 37 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகள் வருது. 4ஆம் பாதத்தில் ஆயில்ய நட்சத்திரம் அதில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இந்த 3 தசைகளும் வரும். இது எப்படி இருக்கும்? முதல்ல சூரியன் அப்படிங்கிறவர் யார்? ராசிக்கு 2ஆம் அதிபதி. இந்த சூரிய தசை பொருளாதாரத்தை கொடுக்கும், கன்ஃபார்மாக கொடுக்கும். நிறைய மாற்று கருத்தே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூரியன் நீசமாக இருந்தால் கூட அங்கே அந்த சுக்கிரன் இருப்பார். ஏதோ நீசபங்க ராஜயோகத்தில் அப்படி இப்படி வந்துடும். ஒரு சில பேருக்கு இப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது அஷ்டம சனி சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதார நெருக்கடியை கொடுத்துருந்தா இப்போ பொருளாதார நெருக்கடி இருக்காது. அதிகபட்சமாக வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். உடல் ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்கும். உணவு பழக்க வழக்கம் மட்டும் உங்களுக்கு கவனமாக பார்த்துங்க. அது சூரிய தசையில் நீச தசையாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்திலிருந்து பண்ணிச்சுனாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். எப்பவுமே அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்தில். இப்போ ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் டோட்டலாக 3 தசைக்கு நம்ம சொல்லிடலாம். பெரும்பாலும் வேலை ரீதியாக 2024 இருந்து வேலை ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. வேலை யாராருக்கெல்லாம் போச்சு அப்போ வேலை கிடைக்கும். இன்னொன்று அஷ்டம சனிலே அவங்க நல்லா இருந்திருக்கலாம். இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு வேலை போயிருக்கும் ஒரு சில பேருக்கு. இது எல்லாமே மாற்றம், கன்ஃபார்மாக நல்ல ஒரு மாற்றம், அருமையான மாற்றம் சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை கொடுக்கும். குரு வக்கர நிவர்த்தியான பிறகு இன்னும் நல்ல ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பணம் யாராருக்கெல்லாம் லாக் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லலாம் இந்த சூரிய தசை. அடுத்து சந்திர தசை. இந்த சந்திரன் இதுக்கு மட்டும் 3 விதமாக சொல்லணும். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறார் இந்த சந்திர பகவான். ஏன்னா இவருக்கு வேற இடத்துலேருந்து தசை பண்ணா அங்கேருந்து தசை பண்ணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவரோட நட்சத்திரமே அதுதான். அந்த நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. ஏன்னா அந்த ராசிக்கு யோகாதிபதியோட நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் புனர்பூசத்துக்கு கெடுக்காது, அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால இந்த குரு பகவான், ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி வக்கரம் இல்லையா, இந்த டைமில் மட்டும் மன உளைச்சல்களை கொடுத்துருக்கலாம். வேலை ரீதியாக ஒரு சில பஞ்சாயத்துகளை கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் தீர்ப்புக்கு வரும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இன்னொன்று ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது என்னன்னாக்கா ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
பூச நட்சத்திரம் சொல்லவே தேவையில்ல, சனியுடைய நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் தசை பண்ணும்போது இது வந்து 7ஆம் அதிபதி 8க்குடைய கிரகம். இன்னொன்று அவர் தான் அஷ்டம சனியாக போயிட்டு இருக்காரு. நல்லா பாடப்பட்டிருப்பீங்க, சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க பூச நட்சத்திரக்காரர்கள். வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு, உடல்நலம் பாதிப்பு, இன்னொன்று வந்து மருத்துவ செலவு நிறைய கொடுத்துருக்கோம். வீட்டில் வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்குது, ஒன்றோட ஒன்று சகோதர பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும், சகோதரிகள் சொல் பேச்சு கேட்காம இருக்குது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்திருக்கலாம். இது எல்லாமே இப்போ மாறும். டோட்டலாகவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஆட்சி பெற்று தசை தான், இல்லைன்னு சொல்லாது. சந்திரன் ஆட்சி பெற்று தசை இந்த ராசியில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த நட்சத்திராதிபதியை மெயினாக பார்க்கணும். லக்ன யோகராக இந்த சந்திர பகவான் வந்திருந்தால் மட்டும் நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா லக்ன அவயோகராக இவர் வந்திருந்தான்னு வச்சுக்க, அதாவது லக்ன அவயோகர்னாக்கா கும்ப லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. திருமண வாழ்க்கை கூட ஒரு சில பேருக்கு பாதிச்சிருக்கலாம். திருமண வாழ்க்கை ஒரு சில பேருக்கு ரொம்ப கிடைக்காம கூட இருக்கலாம். அது மாதிரி கூட இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, பிரியிறது. இன்னொன்று வந்து நட்பு வட்டாரம் பிரியிறது. ஷேர் மார்க்கெட்லலாம் போட்டிருப்பீங்க, அது பணம்லாம் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்ட்னர்ஷிப்லலாம் தொழில் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பிச்சிங்கன்னு இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரம், இது மாதிரி லவ் சம்மந்தப்பட்டது, திருமண வாழ்க்கை, வேலை. இந்த வேலையில் கூட அது கூட 24க்கு அப்புறம் வேலையில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து வந்திருக்கும். இது எல்லாமே மாறும். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போ பரவாயில்ல, குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பரவாயில்ல. சனி அஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆகிட்டார். 2025 உங்களுக்கு விடுதலை ஆகி போச்சு. இப்போ விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு கிளியராக இந்த அஷ்டம சனி முடியுது. இதன் பிறகும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா தசா புத்தி ப்ராப்ளம். இந்த தசையில் முதல் 5 வருடம், பின்னாடி 5 வருடம் அப்படின்னு சொல்லலாம். சனி புத்திக்கு பிறகு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம். இப்போ சனி புத்திக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அது மாதிரி ஆனால் நல்லது தான் நடக்கும், கெடுபலன் அதிகமாக இருக்காது. இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திராதிபதி யாரு? இந்த சந்திரன் எங்கே நிற்கிறாரு? 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். ஆயில நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த சந்திர தசையில். ஏன்னா இந்த நட்சத்திரமே சரியில்லாத நட்சத்திரம். அப்போ பூச நட்சத்திரம் சரியான நட்சத்திரமா? பூச நட்சத்திரத்துக்கு தான் 7க்கு 8 கிரகம் சனியாச்சே. லக்ன யோகராக வந்தால் சிறப்பு. இன்னொன்று இதுக்கும் லக்ன யோகராக வந்தால் அந்த புத பகவான் வேற லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் அந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுபலன் செஞ்சிருக்காது. லைட்டாக மன உளைச்சலை கொடுத்துருக்கும். ஆட்சி பெற்ற சந்திரன் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த நட்சத்திராதிபதியை மெயினாக பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். நல்ல ஒரு கிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும். இது புதன், சந்திர தசை தான், ஆனால் புதன் வந்து மெயினாக பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் தான் இவர் ஆட்சியில் இருக்காரு, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கும். அந்த சூரியன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. அவங்களுக்கெல்லாம் இப்போ சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருந்தான்னு வச்சிங்களேன், சூரியன் வந்து ஆப்போசிட்டில் இருப்பார். இது வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து பரிவர்த்தனை, அதாவது வந்து சனியோட வீட்டில் சூரியன், சூரியனோட வீட்டில் சனி, இது மாதிரி வந்து பரிவர்த்தனை. இன்னொன்று சுக்கிரனோட பரிவர்த்தனை சனி, புதனோட பரிவர்த்தனை, இது மாதிரியான பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்பலாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெடுதல்னு சொல்ல முடியாது. இப்போ பரவாயில்ல, இதன் பிறகுதான் சூப்பர்னு சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி நடந்து போச்சு. நிறைய வந்து கஷ்டங்கள், சொல்ல முடியாத துயரங்கள், நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க. அது வந்து எவ்வளோ சொல்ல முடியாத வார்த்தைகளில் சொல்ல முடியாது, அது மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மீண்டு வந்துடுவீங்க. மணி லாக், ஒரு சில பேருக்கு வந்து பண பிரச்சனை, பணம் வந்து லாக் ஆகி நிற்கும். அப்படியே வராத பணம் இப்போ வரும். பணம் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுக்கும். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இந்த சந்திர தசையில் நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இது மெயினாக சந்திர தசையில் யாராருக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததோ எல்லாமே தீர்வுக்கு வரும். அடுத்தது வந்து செவ்வாய் தசை, 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை சொல்லவே தேவையில்லை. இது வந்து நிறைய செலவுகளை வச்சிருக்கும். குடும்பத்தில் நிறைய செலவுகளை வச்சது இல்லையா, இந்த செலவெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ தேவையில்லாத செலவு, நீங்கள் எதிர்பார்க்காத செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க. நிறைய செலவுகள், அந்த இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஒரு சேமிப்பு இருந்திருக்கும். அந்த சேமிப்பெல்லாம் வந்து டக்குன்னு வேற ஏதோ ஒரு செலவாயிருக்கும். அது மாதிரி வீண் செலவுகள்லாம் வந்து இப்போ கண்ட்ரோலுக்குள்ள வரும். வாரிசுகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தீர்வுக்கு வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகள்லாம் நிறைய பேர் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, ஏதோ ஒன்று அவங்களால வந்து நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க, அதெல்லாம் நல்லா மாறும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துல எதுக்காவது பிரச்சனைகள் இருந்தது, அப்பா அம்மாவுடைய சொத்து பிரச்சனைகள் இருந்தது, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க போறீங்க. செவ்வாய் தசை நல்லா இருக்கும். 5-10 கிரகம்.
தொழில் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சி. தொழிலில் நிறைய அடி வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து சனி பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவ்வளோதான். இது எல்லாருக்குமே வந்திருக்காது. இந்த செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்கும். அந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து இப்போ விடுதலை, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில் இருந்தீங்கன்னாக்கா, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் தசையில் பார்க்க போகிறீங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும் சனியுடைய பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அந்த பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.